எங்க வீட்டுக்குள்ள இருக்கிற அக்கா மாமா நாய் நரி நண்டு தூசு தும்பட்டை எல்லாரும் வாங்க 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 வந்து இந்த கதையை கேளுங்க வாங்க. No, 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 no. பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுல இருந்து ஒரு ஊழலை உங்களால காட்ட முடியுமா அப்படின்னு ஒருத்தர் கேட்டதும் எனக்கும் இப்படிதாங்க ஷாக்கா இருந்தது. ஊருக்குள்ள ரொம்ப பேரை இப்படிதான் நம்ப வச்சுக்கிட்டு இருக்காங்க. பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுல இருந்து இந்த நாட்டுல ஊழலே கிடையாது. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லியா. எங்கெல்லாம் பிஜேபி ஆட்சி பண்ணலையோ அங்கெல்லாம் இந்த ரைடு நடக்குது. தவிர்க்க முடியாத தருணங்கள்ல இந்த மாதிரி அதிரடி முடிவு எடுத்துதான் ஆகணும். அதுவும் நம்ம குறிப்பா பார்த்தோம்னா தமிழ்நாடு, மேற்கு வங்காளம், தெலுங்கானா, ஆந்திரா, பஞ்சாப், டெல்லி இந்த மாதிரி பிஜேபி அல்லாத மாநிலங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் இடி ரைடு, அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மேல நடந்துகிட்டு இருக்கு. உள்ளுக்குள்ள உறுத்தல அமலாக்கத்துறை அப்படிங்கிறது எதிர்கட்சிகள் வீட்டுல எல்லாத்துலயும் ரைடு பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நமக்கு இயல்பா எழுற கேள்வி என்னன்னா, நீங்க ரைடு பண்ணுங்க, நாங்க வேண்டான்னு சொல்லல, ஆனா பாஜக ஆட்சியில ஊழலே நடக்கலையா? கருப்பே குசும்புக்காரன் பிஜேபி அமைச்சர்கள் மேலேயோ இல்ல பிஜேபி கட்சியை சேர்ந்தவங்க மேலேயோ இல்ல அவங்களோட தொடர்புல இருக்கவங்க வீட்லயோ ஏன் ஒரு ரைடு கூட நடக்கல அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருதா இல்லையா? டேய் இதெல்லாம் கடவுளுக்கே அடுக்காதரா. கோட்டர் பாட்டில பாக்கெட்ல மறைக்கலாம், ஆனா பீர் பாட்டிலே மறைக்கலான்னு பாக்குறீங்க பாத்தியா? அதனாலதான் இந்த பட்டியலை பத்தி நம்ம பார்க்க வேண்டியது முக்கியமானதா இருக்கு. 6 ஏர்போர்ட்டுமே சொல்லி வச்ச மாதிரி நைட்டோட நைட்டா யாரு கையில கொடுக்கப்படுதுன்னா அதானி கையில கொடுக்கப்படுது. சோ இந்த ஏர்போர்ட் அதானி கையில போனதுல இருந்து என்ன குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டுச்சுன்னா, அது எப்படி 6 ஏர்போர்ட்டுமே ஒரே கம்பெனிக்கு நீங்க கொடுப்பீங்க? காசு பணம் கொடுத்து மணி மணி பல்லுக்கிறவன் பக்கடா சாப்பிடுறான், பல்லு இல்லாத வேடிக்கை பாக்குறான். ஒண்ணு, இந்த ஏர்போர்ட் ஏலத்துல எடுக்கிறவங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஏர்போர்ட் நடத்தின ஏர்போர்ட் சம்பந்தமான எக்ஸ்பீரியன்ஸ், ப்ரீயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ரெண்டாவது என்னன்னு பார்த்தோம்னா, இந்த ஏலத்துல கலந்துக்கிறாங்கல்ல அவங்கள ஒருத்தருக்கு 2 ஏர்போர்ட்டுக்கு மேல கொடுக்க கூடாது அப்படிங்கிறது தான் இன்னொரு கண்டிஷன். இந்த 2 கண்டிஷனுமே பார்த்தோம்னா அதானி விஷயத்துல வயலேட் பண்ணப்பட்டிருக்கு. இந்த கைப்புள்ள களத்துல இறங்கிட்டா மிஸ் ஆகுமா? இதுக்காக தான் இந்த 2 கண்டிஷனுமே திருத்துறாங்க. அதானிக்கு இதுக்கு முன்னாடி ஏர்போர்ட் நடத்தின எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே கிடையாது. டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ் கொடுத்த அத்தனை விதிமுறைகளுமே மீறப்பட்டிருக்கு. நிதி ஆயோக் கொடுத்த பரிந்துரைகளும் மீறப்பட்டிருக்கு. அப்ப அதானியோடைய ஒரு நிறுவனத்துக்கு ஃபேவரா மோடி கவர்மெண்ட் செயல்பட்டிருக்கு. இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஊழல் இருக்கு அப்படிங்கிறது தான் எல்லாரும் வச்ச குற்றச்சாட்டு. மனசுக்குள்ளேயே தேக்கி வச்சிட்டு இருக்கேன். என்னைக்கு அந்த தேவை கையோட ஆனா இந்த குற்றச்சாட்டுகளை பத்தி எந்த விசாரணையுமே நடக்காம இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதானி கையில 8 ஏர்போர்ட் இந்தியாவுல அதானி கையில இருக்கு. நல்ல வாயன் சம்பாதிச்சுட்டேன், கணக்கு போட தெரியாத காசவாரி அமலக்கட்டை விட்டு நாயை விட்டு கடிக்கணும்டா. அதானிக்கு மட்டும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 14,305 ஏக்கர் லேண்ட ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு பாத்தீங்கன்னா வெறும் ₹1 இருந்து ₹32 வரைக்கும் கொடுத்திருக்காங்க. அதானி மோடியோட நண்பர், அவருக்கு ஃபேவரா இங்க பாத்தீங்கன்னா லேண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு, ஏர்போர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை நம்ம ஊழல்னு சொல்றதா இல்லையா? இதுல ஏன் இடி இன்னைக்கு வரைக்கும் விசாரணையை தொடங்கல? நீ எதிர்பார்த்தது நடக்காது மகனே. ஏன் மோடி அதானியை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசல அப்படிங்கிற கேள்வி நம்ம எழுப்ப வேண்டியிருக்கா இல்லையா? சொல்லுங்க 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 சொல்லுங்க. அடுத்ததா பார்த்தோம்னா இந்த டிமானிட்டைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ₹500 ₹1000 நோட்லாம் தடை பண்ணாங்க இல்லைங்களா? அகமதாபாத் மாவட்ட கூட்டுறவு வங்கியில மட்டும் பார்த்தோம்னா ₹745 கோடி பணத்தை மாத்திருக்காங்க. இந்த அகமதாபாத் டிஸ்ட்ரிக்ட் கோஆபரேட்டிவ் பேங்கோடைய டைரக்டர் யாருன்னு பார்த்தோம்னா நம்ம பிஜேபியினுடைய முக்கிய பிரமுகர், இன்னைக்கு உள்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய அமித்ஷா. கான்ட்ராக்ட், செம்மன் குவாரி கான்ட்ராக்ட அவர் சொந்தக்காரங்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் கொடுத்தாங்கிறதுக்காக தான் இடி இன்னைக்கு பொன்முடி அமைச்சர் பொன்முடி வீட்டுல ரெய்டு வந்திருக்கு. ஆனா இன்னைக்கு பிஜேபி முன்னாள் அமைச்சர் பங்கஜா முண்டே இருக்காங்கல்ல, அவங்க ₹206 கோடி கான்ட்ராக்ட்
பொன்முடி வழக்குல எவ்வளவு ஊழல்னு சொல்லப்படுதோ அதை விட பல மடங்கு அதிகம். அவ்வளவு பெரிய ஊழல் நடந்திருக்கு அந்த கான்ட்ராக்ட சொந்தக்காரங்களுக்கு கொடுத்ததுல. அப்ப பங்கஜா முண்டேவை ஈடி ஏன் விசாரிக்கல? அவங்க வீட்டுல ஏன் ரைடு போகல? நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி இந்த ஆள் பெரிய உத்தவரும் இல்ல. அத்தனைய பித்தலாட்டம், அயோக்கிய ரவுடி கொலகார. ஜெய்ஷாவுடைய மகன் ஜெய்ஷா சம்பந்தமான ஒரு குற்றச்சாட்டு. வெறும் 50,000 ரூபாய் ரெவன்யூ காட்டின அவருடைய ஒரு கம்பெனி பாத்தீங்கன்னா 2015-16 அதோடைய ரெவன்யூ எவ்வளவா மாறி இருக்குன்னா 80 கோடியா மாறி இருக்கு. நிறைய இருக்குது. ஆனா ஜெய்ஷா மேலேயோ அவருடைய நிறுவனம் மேலேயோ எந்த விசாரணை நடத்தப்படல. இந்த செய்தியை வெளியிட்ட கேரவன் நிறுவனத்து மேல அவதூறு வழக்கு போடப்பட்டுச்சு. ஒரு யாரைய வந்து பூனை உரசி பார்க்கணுங்கிறத நினைக்கும் போது என்னால என்னுடைய ரத்தம் குதிக்குதே. அடுத்ததா பார்த்தோம்னா இன்னைக்கு ஒன்றிய சட்டத்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய கிரண் ரிஜிஜு அவர் மேல இருக்கக்கூடிய ஒரு ஊழல் குற்றச்சாட்டு. அது என்ன குற்றச்சாட்டுன்னு பார்த்தோம்னா, இந்த வடகிழக்கு மாநிலங்களுடைய மின்சார வாரியம் இருக்குல்ல, அந்த மின்சார வாரியத்துக்கு நீர் மின்சாரம் தயாரிக்கிறதுக்கான ஹைட்ரோ எலக்ட்ரிக் பிளான்ட் கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 டேம் கட்டினதுல பெரிய அளவுல ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுச்சு. குற்றச்சாட்டை வச்சது யாருன்னு பார்த்தோம்னா, இதே நார்த் ஈஸ்டர்ன் எலக்ட்ரிக் பவர் கார்பரேஷனுடைய சீஃப் விஜிலன்ஸ் ஆபீசரா இருந்த சதீஷ் வர்மாங்கிறவர் தான் இந்த குற்றச்சாட்டை ஆதாரங்களோட வெளியிட்டாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, 600 மெகாவாட் மின்சாரம் தயாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஹைட்ரோ எலக்ட்ரிக் டேம் தயாரிக்கிற ப்ராஜெக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கிரண் ரிஜிஜுவும் அவருடைய கசினும் வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ராக்டரா இருந்தாங்க. அப்ப என்ன நடந்திருக்குன்னா, நிறைய பாறைகளை ஏத்திட்டு வரோம், பாறைகளை உடைச்சு கொண்டு வரோம் அப்படிங்கிற பேர்ல நிறைய ஃபேக் பில்ஸ் வந்து சப்மிட் பண்ணி நிறைய பணம் கையாடல் வந்து நடந்திருக்கு அப்படிங்கறத அவர் வெளியிட்டாரு. அடிச்சு மூஞ்சி முறையில பேத்து ராஸ்கல். உத்தரகாண்ட் மாநிலத்துல பாஜக ஆட்சியில இருந்தப்ப 2010 நடந்த மகா கும்பமேளா ஸ்கேம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒன்றிய அரசாங்கம் பார்த்தோம்னா இந்த கும்பமேளாவை நடத்துறதுக்காக 565 கோடியை வந்து ஒதுக்கியிருக்காங்க. 560 கோடியில 180 கோடி பணம் செலவு பண்ணப்படல அப்படின்னு ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை வந்து சிஏஜி வெளியிட்டது. அடுத்தது யாருன்னு பார்த்தோம்னா, நம்ம லலித் மோடி இருக்காருல்ல, ஃபேமஸான IPL முறைகேடு. இங்கிலீஷ்ல பெரிய புலிடா. அது எல்லாரும் அமையாதரா. கோர்ட்ல லலித் மோடிக்காக வழக்கறிஞரா ஆஜராகி வாதாடினது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, பாஜகவுடைய முக்கிய பிரமுகர் இருக்காங்கல்ல, சுஷ்மா சுவராஜ், அவங்களுடைய கணவர், அவரும் அவருடைய மகள் 2 பேரும் தான் லலித் மோடிக்கு அட்வொகேட்ஸா ஆஜராகி வாதாடி இருக்காங்க. இன்னைக்கு அவர் ஃபாரின்ல ஜாலியா இருக்காரு. கேடு கட்ட கேரக்டர் ஊடு கட்டி அடிக்கலாம் வாங்கலாம். பாஜக சார்பில் பார்த்தோம்னா வசுந்தரா ராஜே அவங்க வந்து சீஃப் மினிஸ்டரா இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ராஜஸ்தான்ல நிறைய சுரங்கங்களை தோன்றதுக்கு வந்து நிறைய கான்ட்ராக்ட் வந்து விட்டாங்க. அப்ப அந்த ஏலத்தை அறிவிக்காம அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் அப்படிங்கிற பேசிஸ்ல நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு கதையை விட்டு எல்லா சுரங்கங்களையும் பார்த்தோம்னா அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு அங்க வைக்கப்பட்டுச்சு. வந்தேன்னு வச்சுக்க, தண்ணிக்குள்ள தூக்கி போட்டு அமைக்கி கல்ல தலையில போட்டு கொண்டு விடுற ராஸ்கல். என்ன கிருத்திரம் பண்றாங்க. அப்ப பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 653 சுரங்கங்களுக்கு வந்து லைசன்ஸ் கொடுத்திருக்காங்க. அதோட மதிப்பு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 45,000 கோடி. கரன்சி நோட்டு கட்டு கண்ணு 2 மறைக்குது, நாயிட்ட காசு கூட குறைக்குது. அப்ப இந்த ஏலத்தை முறையா நடத்தாம அவங்க வந்து ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்ங்கிற பேசிஸ்ல அவங்க இஷ்டத்துக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் கொடுத்ததுனால ராஜஸ்தான் கவர்மெண்ட்டுக்கு வந்து 45,000 கோடி வந்து லாஸ் ஆச்சு. உன்னை அசிங்கப்படுத்துறதுக்கு 6 நாள் அரசாங்க லீவே உள்ளாம் போல. அவ்வளவு பெரிய அகாடா நீ. கலெக்டரா ஏதோ கக்கூசு கதவு மாதிரி தட்டிடலாமான்றீங்க. நிதி தாராளமாக மக்களுடைய திருக்கரங்களை கிடைக்க செய்கிற ஆட்சியை உறுதிப்படுத்திய ஒரே தலைவர் நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்தான் என்பதனை நான் இங்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. மக்கள் மனதில் ஆழமாக ஒரு மாற்றம் வேண்டும் என்று ஒரு கருத்து இருக்கிறது. அந்த மாற்றத்திற்கு ஏற்ப இன்று எங்களுடைய முடிவுகளை நாங்கள் எடுத்துக்கின்றோம். எங்க ஜாதி சார்பா ஒரு பேரணி நடத்த போறோம். அதுக்கு போலீஸ் பர்மிஷன் வேணும். அதுக்கு ஒரு தலைவரா இருக்க அவருக்கு எந்த தகுதியுமே இல்ல. எப்படி தம்பி, பஸ் மறியல், கல்வீச்சு 4 பேர் காயம், துப்பாக்கி சூட்ல 10 பேர் பலி, இப்படி பரபரப்பான செய்தி வந்தாதானே எங்க ஜாதி பத்தி ஊர் உலகம் தெரியும்.
21 குடும்பத்தை சுட்டு கொண்ட அந்த கட்சியோடய கூட்டணி வச்சிருக்காங்க, அது துரோகமா இருக்காதா? இதுக்கு முன்னாடி 20% இடஒதுக்கீடு கொடுத்த இவங்க எப்படி துரோகி வச்சிடுவாங்க? நான் சொல்றேன். ஐயா சின்னையா ஒட்டுமொத்தமா வன்னியர் சங்கத்தை அழிச்சிட்டு தான் அவர் முன்னேறி வந்தாரு. அவர் யாரையுமே நல்லா வாழ வச்சு வந்தாருன்ற இது ஒரு வரலாறே கிடையாது. வெக்கலன்னு தெரிஞ்சு திரும்ப திரும்ப அதையே கேக்குறேன். அன்புமணி அவர்கள் வந்து ஒரு பேட்டியில் என்ன சொல்றாருன்னா, நம்ம கட்சியை மேலும் மேலும் நடத்தணும்னா நமக்கு நிதி பத்தல, அதனால தான் கூட்டணி வச்சிருக்கோம். அப்ப காசுக்காக தான் கூட்டணி வச்சிருக்கோன்றது நீங்க ஒத்துக்கிறீங்க? எனக்கு ஒரே டவுட், வன்னியர்களுக்கே பிடிக்கலனாலும் என்ன மைத்துக்கு என்கிட்ட வந்து கூட்டணி வைக்கிறீங்க அதான் தெரியல. ஆனா முருகா காசு கொடுத்தா எங்க வேணாலும் போவா முருகா, இந்த ஆளு அப்படியே இருங்க. நல்லது. எந்த கட்சியெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவன் காசு கொடுத்து கூப்பிட்டாலும் போயிருவேன். காசு கொடுத்து எவன் கூப்பிட்டாலும் போவியா? நீ என்ன ஐட்டமா? தனியா வந்து என்னால நிக்க முடியாது அப்படின்னா உங்களோட கொள்கை கோட்பாடெல்லாம் என்னாச்சு? படப்பிடிச்சு நைட்டுல பறக்க போற ஹைட்டுல காசு பணம் கொட்டு மணி மணி